ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆன்ல போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எம்எல் ஃபைலில் தான் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்ற ரீசன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் எப்படி பதிவிறக்கம் செய்கிறது, எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியும்ல. ஸோ தெரியலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோ தான், அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்டே நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன், அதாவது என் சுட்டி பாய் அப்படிங்கிற டைப் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். கலர் ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். ஸோ தெரியலை, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சைஸ் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஓரளவு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஆட் பண்ணியிருக்கோமா, அதே டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்ட்டுருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் ஸ்பேசிங், ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ. இதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ மட்டும் மைனஸில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து மைனஸில் கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து அப்படி வரும், நமக்கு நடுவில் தான் வேணும். ஸோ இதில் எதை பண்ணாலும் வரல. ஓகே, இதுதான் வரல அப்படின்னு இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், அதுலேயும் அந்த வேல்யூ தான் கொடுத்தேன். வரலையா? இப்போது இதை எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வரலையா? ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ அந்த லேயரே அப்படியே காப்பி லேயர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ காப்பி லேயர் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் லேயர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பேஸ்ட் லேயர் போல் சின்ன ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த எஃபெக்ட், இது ரெண்டையும் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு பக் இருக்குது. ஸோ அதனால் எங்கிட்டு போனாலும் கேட்டு போடுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லேயரே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த எஃபெக்டை மட்டும் பேஸ்ட் ஆகலையா? ஸோ இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அந்த இதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த லேயர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கிறேன். காப்பி லேயர் பண்ணிவிட்டு இந்த மார்க்கில் வந்துட்டு பேஸ்ட் லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மலாக கூட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே அனிமேஷனுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் சுட்டி பாய்ங்கிறத நான் டைப் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு நடுவுலேருந்தே வரும். ஸோ வருதா? இது தான். ஸோ இதுக்கு தான் சொன்னேன், இதை எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்தா தான் இதை லிரிக்ஸே நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் லிரிக்ஸ் அப்படியே எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துட்டேன். இப்போது இந்த 2 ஹார்ட்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, எமோஜி, இதை பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு நார்மலாக அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு போட்டிருக்கேன், லெஃப்ட் ஹார்ட்டு ரைட் ஹார்ட்டு. ஸோ இதில் வந்து அனிமேஷன் கீழ் பக்கத்தில் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ ரெண்டாவது அனிமேஷனுக்கு வந்துட்டு அந்த லிரிக்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி வச்சிங்கனாலே ஸோ அந்த இது முடிஞ்சிடும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேம் கான்செப்ட் தான். அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். ஸோ ரெண்டோட ஃபாண்ட் லிங்க்கும் நான் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்ராயோ ஃப்ரீ, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்ட்டோட ஃபாண்ட் வந்து ஹேண்ட் லவ். இதில் ஒவ்வொரு லெட்டரும் நீங்கள் டைப் பண்ணும்போது ஒவ்வொரு வித ஹார்ட் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தேவையான இடத்துல உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போதைக்கு பி லெட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட எஃபெக்ட் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ நான் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை அப்படியே மூவ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸு ப்ளஸ் அந்த ஹார்ட் அந்த 2 சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அது மூணையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மூணையும் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த 3 லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லிரிக்ஸு, ஸோ அந்த 2 ஹார்ட் ஃபாண்ட்டு, ஸோ இது ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணையும் மார்க் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றிடுங்க. ஸோ இப்போ இந்த குரூப்பை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பிளர்ன்னு இருக்கும், அதில் போயிட்டு டைரக்ஷனல் பிளர், இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ ஸ்ட்ரென்த்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் பக்கத்துலேயே நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேலையை அப்படியே இருக்கட்டும், ரெண்டாவது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 0 வைக்கிறேங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் நம்ம கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸ்க்குமே வரும். ஜஸ்ட் இந்த மாதிரி இப்போ ஒரு இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி லேயர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. அந்த மொத்தமா அந்த லேயரே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலான்னா, அந்த எஃபெக்ட்ல உள்ளது மட்டும் ஒர்க் ஆகல. ஸோ அது மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ மத்தபடி எல்லாமே இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல உள்ள இமேஜு, ஸோ இல்ல வீடியோ, இல்ல ஏதாவது வீடியோ ஆட் பண்ணி ஏதாவது சிசி இந்த மாரி நீங்க வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸ் எஃபெக்ட்டுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இத வந்து நம்ம டைரக்ட்டா பண்ண முடியாது. இத வந்து முன்னாடி ஒரு ஓல்டு வெர்ஷன் ஒரு 4 பாயிண்ட் சம்திங்கில இருக்கும் பார்த்தீங்களா? அந்த லைட் மோஷன் இருக்கும்போது பண்ண எஃபெக்ட்டு. ஸோ அதில தான் நான் காப்பி பண்ணி, இதில நான் பேஸ்ட் பண்ணி இப்போ இந்த வெர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் காய்ஸ் இந்த வீடியோல நிறை, குறை இந்த மாரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு அப்புட்ன்னா, ஸோ அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ வேணும்னு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. ஆல்ரெடி நெறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து எல்லா வீடியோவும் வந்துரும். ஸோ அதனால எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அவ்வளோதான் காய்ஸ். பாய்.